ஐயனார் துணை சரியில்ல டுடே எபிசோட்ல நம்ம சோழன் நேர்ந்துட்டு அந்த பொண்ணையும் மாப்பிள்ளையும் கோயிலுக்கு கூட்டிட்டு போறாரு. அதுக்கு அடுத்ததா பூஜையெல்லாம் முடிச்ச உடனே மாலை எடுத்து கையில கொடுக்குறாங்க. ரொம்பவே சந்தோஷமா ரெண்டு பேரும் மாலையை மாத்திக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா ப்ரோ ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே ஃபோட்டோலாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்பவே தேங்க்ஸ் ப்ரோ, ஃபோட்டோவும் ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் கல்யாணமும் கோயிலில் தான் நடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைப்பா என் கல்யாணம் ஒன்றும் கோயிலெலாம் நடக்கலை, என் கல்யாணமே போலீஸ் ஸ்டேஷனில் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அவருக்கு கல்யாணம் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே நீங்கள் ரொம்பவே பெரிய ஆள் தான் ப்ரோ, உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயம் கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததை பார்த்தீங்கன்னா இந்த சைடு தாலி கட்ட போகிற அந்த நேரத்தில் பொண்ணோட சித்தப்பாவும் நிறைய போலீஸ் ஆட்களும் வந்துடுறாங்க. அவங்கள பார்த்த உடனே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்துட்டு அங்கே படுற பிரச்சனை இது வரைக்கும் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்ன உடனே அவர் இதுக்கு மேலே இங்கெல்லாம் இருக்க முடியாது, ஆளை விடுங்கடா சாமின்னு சொல்லிட்டு கையில் மாலையும் தாலியும் சோழன்கிட்டையும் ஒப்படைச்சிட்டு அவர் பாட்டுக்கு அவரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சிவரேறி குதிச்சு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த சைடு நான் பொண்ணு இருந்துட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுந்துட்டுருக்கேன். அதுக்கடுத்து தான் நம்ம சோழன் என்ன சொல்ல வராங்கன்னு தெரியாமல் அவர் கிளாப் பண்ணிக்கிட்டு உனக்காக நாங்கள் வீட்டில் இப்பேற்பட்ட மாப்பிள்ளையை பார்த்து வச்சா போயும் இவனை நம்பி இவ்வளோ தூரம் கல்யாணம் பண்ணுற அளவுக்கு நீ ஆளாயிட்டில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிக்கவும் நம்ம சொல்கிறத எதையும் இவங்க கேட்க போகிறது கிடையாது. சோலா எஸ்கேப் ஆயிடுறா அப்படின்னு சொல்லிட்டு மாலையும் தாலியும் தூக்கி எரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து ஓடிடுறாங்க. சோழன் பின்னாடியே அந்த பொண்ணும் ஓடி வந்துடுறாங்க. அதுக்கடுத்து தான் ஒரு வழியாக கார்கிட்ட போயிட்டு காரை ஓப்பன் பண்ணலான்னு பார்க்குறாங்க. அந்த பொண்ணு இருந்துட்டு அண்ணன் என்னை மட்டும் எப்படியாவது கொண்டு போய் எங்கேயாச்சும் விட்டுருங்கண்ணே, நான் அங்கேருந்து எப்படியாவது ரமேஷ்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி நான் ஒரு கூட போயிடுறேன். உன்னை விட்டுட்டு ஓனானே அவனை நம்பி போறியா, அவனை நம்பி போனேன்னா உன்னை எங்கே கொண்டு போய் விடுவானே தெரியாது, அவனை நம்பியெல்லாம் போகாத, அங்கே இருக்கிறது உங்கள் வீட்டு ஆளுங்க தானே, நீ போய் பேசிப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் என்னதான் சொன்னாலையும் இவங்க யாருமே ஏற்றுக்கவே மாட்டாங்க. தயவு செஞ்சு என்னை கொண்டு போய் எங்கேயான விட்டுருங்க, நான் அங்கேருந்து எப்படியாவது போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்க கையில் மட்டும் நான் மாட்டினேன்னா என்னை கண்டிப்பாக கொன்னே போட்டுருவாங்க. ஐயோ வந்துடுவாங்க, சீக்கிரமாக வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு ரொம்பவே வேகமாக போயிட்டுருக்காங்க. அதே மாதிரி பொண்ணோட சித்தப்பாவும் போலீஸாக இருக்கிறதுனால அவங்களுடைய ஆட்கள் எல்லாத்தையும் சரியான நேரத்தில் பயன்படுத்திக்கிறாரு. உடனே அந்த மாதிரி கார் வந்துக்கிட்டு இருக்கு, நான் அவரை பிடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் அவரை பிடிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம சோழன் மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாரு. ரொம்பவே வேகமாக போகிறாரு. பின்னாடியே போலீஸும் துரத்திட்டு வந்துட்டுருக்காங்க. முன்னாடி போனால் ஒரு டிராஃபிக் வரும், அந்த இடத்துல நான் உன்னை இறக்கி விட்டுறேன், நீ அங்கேருந்து எப்படியாச்சும் போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததான் பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கிற போது நடுவில் ஒரு போலீஸ் வண்டி வருது. அவர்கிட்ட நல்லா வசமாக மாட்டிக்கிறாரு நம்ம சோழன். அதுக்கடுத்ததான் நேராக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே போனால் அந்த பொண்ணை ஒப்படைச்சிட்டு உனக்காக நாங்கள் ஆசையாக கல்யாணம் ஏற்பாடெல்லாம் பண்ணால் இவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக போயிருக்கேன், வாழும் இவன் மோஞ்சியும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக போலீஸும் பலர் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்னம்மா இது, இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன அடிச்சிட்டு இருக்காங்க, நீ என்னடனா வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டுருக்க, சொல்லுமா நான் யாருன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எங்கள் கண்ணு முன்னாடி எங்கள் வீட்டு பொண்ணவி நீ மிரட்டிட்டு இருக்கியா, என் பொண்ணுக்கு நாங்கள் இப்பேற்பட்ட மாப்பிள்ளையை பார்த்து வச்சோன்னு தெரியுமா, ஆனால் யாரா நீ, எங்கே இருந்துடா வரீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நான் அப்போவே சொன்னேன்ல இவன் யாரு கூடயோ ரூமில் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, இவன் மேலே சந்தேகம் தான் நாங்கள் கல்யாணத்துக்காகவே ஏற்பாடு பண்ணோம், அப்பையும் எங்கள் தலையில் மிளகாய் அரைச்சிட்டு எஸ்கேப் ஆகி ஓடிட்டில்ல அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததான் சோழனோட வீட்டோட அட்ரெஸ்ஸு, அவங்க ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வர சொல்கிறாங்க. சோழன் இருந்துட்டு அவங்களெல்லாம் எதுக்காக கூப்பிடுறீங்க, முதல்ல நான் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சோழன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. நீ யாரா நீ எங்கள் வீட்டு பொண்ணை கடத்தி கொண்டு போகிற, இங்கே பாருங்க அப்படிப்பட்ட ஆளெல்லாம் நான் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அந்த பொண்ணு எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்காங்க. சோழன் இதெல்லாம் பார்த்தோன்னே பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் சோழனோட வீட்டில் இருந்து மொத்த பேரையும் கிளம்பி வர சொல்லிட்டு இருக்காங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் சோழன் இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி தப்பிக்க போகிறாருன்றத வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.